ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிற? இது என்னோட ரம்லான் டே vlog தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு 3 மணிலேருந்து இஃப்தாருக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிறேன், சிம்பிளாக பண்ணிக்கிற மாதிரி. அடுத்தது வந்து நம்ம காசையும் மீதப்படுத்துகிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டிப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கடல் பாசி வந்து 2 விதமாக கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி வேர் மாதிரியும் கிடைக்கும், பவுடராகவும் கிடைக்கும். நீங்கள் இந்த வேர் மாதிரி உள்ளது வேணுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது வந்து ஃபெஸ்ட்டாகவே வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ஆறி எடுக்கட்டும். இதை வந்து ஆறினா தான் நம்ம மைத்து இருக்கிற அந்த சம்சா அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது வந்து நான் கடல் பாசி பண்ணிக்க போகிறேன். கடல் பாசி பண்ணிக்கிறதுக்கு அரை லிட்டர் தண்ணி வந்து கொதிக்க விட்டுக்க போகிறேன். சர்பத் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இந்த கடல் பாசி வந்து பண்ணிக்கிறேன். இஃப்தார் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வந்து சர்பத், ஜூஸ், ஃபலூடா இந்த மாதிரியான இது இருந்தால் தான் வந்து அந்த இஃப்தாருக்கே வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து இஃப்தாருக்கு வந்து முடிஞ்சளவு வந்து எல்லா நாளுமே வந்து ஒரே மாதிரியே பண்ணிக்க மாட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணிக்க பார்ப்பேன். முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணிப்பேன். இந்த கடல் பாசி இது செய்கிறதுக்கும் வந்து ரோஸ் சிரப் வச்சு தான் வந்து இந்த கடல் பாசி ஆட் பண்ணி சர்பத், அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் மில்க் அதுவும் வந்து பண்ணிக்க போகிறேன். கடைகளில் வந்துட்டு நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குகிற இது தான் வந்து ரோஸ் சிரப். 480 450 அந்த மாதிரி போகுது. அது வந்து நம்ம சிம்பிளாக வீட்டிலே பண்ணிக்க முடியும். ஒரு 1/2 கிலோ சுகர் இருந்தாலே போதும், சிம்பிளாக பண்ணிக்கலாம். அந்த வீடியோ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ரோஸ் சிரப் வந்து நம்ம எப்படி பண்ணிக்கிறது, அந்த ரோஸ் சிரப் வச்சே வந்து நம்ம நிறைய விதமான ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஃபலூடா பண்ணிக்கவும் சரி, ரோஸ் மில்க், அதுக்கப்புறம் அந்த வாட்டர்மெலன் மில்க், கடல் பாசி கட் பண்ணிக்கலாம். நிறைய வந்து நம்ம அதை வச்சே வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணிக்க முடியும். அதிகமாக வந்து கடையில் வாங்கணுமே ஃபலூடானாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து கடையில் நம்ம விலை கொடுத்து வாங்கணுமே அப்படின்னு தான் எல்லோரும் யோசிப்பாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிக்கலாம். இதை வந்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே நிறைய வந்து ரெசிபிஸ் பண்ணிக்க முடியும். இப்போது வந்து நான் சர்பத்துக்கு பண்ணிக்கிற கடப்பாசியில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி வந்து கொதித்ததும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த வெட்டி வச்ச கடல் பாசி ஆட் பண்ணி அது வந்து நல்லா தண்ணியோட கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் வந்து லெமன் எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து செட்டாக விட்டுக்க போகிறேன். இனி வந்து நம்ம ரோஸ் சிரப் வந்து பண்ணிக்க போகிறேன். அந்த கடல் பாசி ஆறி எடுக்கிற கேப்பில் வந்து நம்ம இந்த ரோஸ் சிரப் வந்து பண்ணிக்கலாம். ரோஸ் சிரப் பண்ணிக்கிறதுக்கு வந்து சீனி, அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ், அதுக்கப்புறம் பிங்க் கலர் இருந்தாலே போதும். நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணி எடுத்துக்க முடியும். ரொம்ப நேரமெல்லாம் தேவைக்கே கிடையாது. அந்த 450 ரூபா கொடுத்து ரோஸ் சிரப் பாட்டில் வாங்குறத விட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 180 ரூபா 200 ரூபா கொடுத்து அந்த ரோஸ் எசன்ஸ் ஒரு பாட்டில் வேண்டி வைக்கிறதே வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அந்த ரோஸ் எசன்ஸ் வச்சு நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து இந்த மாதிரி ரோஸ் சிரப் பண்ணிக்கலாம், பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கேக் க்ரீமுக்கு ஆட் பண்ணிக்கலாம், பாதாம் மில்க் ரோஸ் ஃப்ளேவரில் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணிக்கிறதுக்கு நமக்கு அந்த ரோஸ் எசன்ஸ் வந்து வேண்டி வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய நாளும் யூஸ் ஆகும். எசன்ஸ் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். இதை வந்து வேண்டி வச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களால் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணிக்க முடியும். ரோஸ் சிரப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் 2 கப் ஒரு கப் வந்து ஒரு கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். 2 கப் 1/2 கிலோ சுகர் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கரைய விட்டாலே போதும். அந்த தண்ணி கொதிக்கிறப்போ அந்த சுகரும் கரைஞ்சாலே அந்த பதமே நமக்கு போதும். அந்த பாகு அதெல்லாம் இதுக்கு வந்து செக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து ரோஸ் கலர் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரோஸ் சிரப் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். இனி வந்து கஞ்சி வந்து பண்ணிக்க போகிறேன். கஞ்சுமே வந்து வீட்டில் வந்து பண்ணிக்க தான் பார்ப்பேன். எப்போயாச்சுமே தான் கடையிலையோ பள்ளியிலையோ வந்து வேண்டிப்போம். முடிஞ்சளவு வீட்டில் வந்து பண்ணிப்பேன். கஞ்சுமே வந்து பண்ணிக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம எந்த வேலையுமே வந்து நம்ம பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். கஞ்சி வந்து பண்ணிக்க வந்து ரொம்ப டைம் போகிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். நான் வந்து ஃபாலோ பண்ணுற டிப்ஸ். கஞ்சி வந்து பச்சரிசியில் தான் வந்து பண்ணிப்பாங்க. பச்சரிசிலையும் நம்ம பண்ணிக்கலாம், வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசிலையும் நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நம்ம சோறு சமைக்கிற அரிசியில் நான் வந்து பண்ணிக்கிறேன். அரிசை வந்துட்டு ஒரு 2 மணித்தியாலம் ஊற வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து குக் ஆகும். அதை விட நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு டிப்ஸ் இருக்குது. அரிசை வந்துட்டு பிளெண்டரில் வந்து போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். எப்படி அப்படின்னா அந்த குறுநல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வர மாதிரி அதை வந்து அரிசி வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கழுவிட்டு ஊற வச்சுப்பேன். ஒரு 2 மணித்தியாலம் ஊற விட்டுடுவேன். அந்த ஊறக்குள்ளேயே வெந்தயமும் போட்டு ஊற வச்சு எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கஞ்சி பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குயிக்காக வந்து நம்ம கஞ்சி பண்ணிக்க முடியும். ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 மணித்தியாலம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா 1 மணித்தியாலம், ஒரு 1.25 மணித்தியாலத்துக்கு முடிஞ்ச அளவு நம்ம கஞ்சி குயிக்காகவே பண்ணி முடிச்சிடலாம். குயிக்காக வந்து அந்த அரிசி வந்து குக்காக விடும். இப்போ வந்து நான் வந்து அந்த பெட்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு கீமா பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ண வெங்காயம், லீக்ஸ், அதுக்கப்புறம் கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீமா வச்சு அதுக்கு பாயில் பண்ணின இறைச்சும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீமா வச்சு நம்ம நிறைய வந்து ரெசிபீஸ்லாம் பண்ணிக்க முடியும். இப்போ தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள், நச்சிரமிஞ்சிரத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம பாயில் பண்ணி மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கீமா ரெடி ஆகிடும். இந்த கீமா வச்சு நம்ம கட்லட், ரோல், சாண்ட்விச், அப்புறம் பெட்டிஸ் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த கீமா பண்ணுறதா இருந்தாலும் அந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வந்து ஆட் பண்ணி ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. அந்த எண்ணெயில் வந்து ரொம்ப வதக்காதீங்க. அந்த மரக்கறி வந்து பச்சை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கிழங்கையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப குக் பண்ண அது வந்து தண்ணி ஆகிடும். அந்த மரக்கறியும் சரி, அந்த வெங்காயமும் சரி, கிழங்கும் சரி, அந்த ரொம்ப நம்ம அடுப்பில் வச்சிருக்க தண்ணி ஆகிடும். நமக்கு அந்த கட்லெட்லாம் வந்து அந்த உடைஞ்ச மாதிரி அப்படி கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடையில் வாங்குகிற அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுடைய ரோஸ் சிரப் ஆறிடுச்சு. அதையும் நம்ம பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். எங்களோட வீட்டில் அஃபியாவுக்கு வந்து ரோஸ் மில்க் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து பண்ணினதுலேருந்தே இம்மி ரோஸ் மில்க் அப்படின்னே பின்னிக்கே தெரிஞ்சிட்டு இருந்தா. ஆறிட்டு அதுக்கப்புறம் தாரன்னே இப்போ தான் வந்து கொடுக்குறேன். அவளுக்கு ரோஸ் மில்க் வந்து ரொம்ப பிடிக்கும். பசுப்பாலுமே தான். குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கூடுதலாக குடிக்க விரும்ப மாட்டாங்க அந்த வாசத்துக்கு. நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் மில்க் அதுக்கப்புறம் காவாட்டி அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா என் வீட்டில் வந்து குடிச்சிப்பா. இப்போ நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பெட்டிஸும் வந்து நிறைய பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அது வந்து நாளைக்கும் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம இன்னும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து அந்த ரோஸ் சிரப் வச்சு பண்ணிக்கிற ரெசிபீஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த வாட்டர்மெலன் மில்க் வந்து பண்ணிக்கிறது. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும். இது இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து இது குடித்தாலே வந்து ஒரு ஃபிட் ஆகிடும் நமக்கு. கிஃப்டாக இருக்குது. நோம்பு திறந்துட்டு கஞ்சிக்கு முதல்ல இதை குடித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கஞ்சி குடிக்கணும் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. இதுவே நல்லா ஃபிட்டாக ஃபீல் ஆகும். இதுக்கு வந்து நான் வாட்டர்மெலன் கூட கசகசா ஊற வச்சது, அதுக்கப்புறம் தேவையான அளவு ரோஸ் சிரப், அதுக்கப்புறம் பால், இது எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு வேணும் அப்படின்னா நம்ம ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கல. ரொம்ப கூல் வேணாம் அப்படின்னு பால் வந்து நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கல.
கடல் பாசியும் செட் ஆனதும் அதையும் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டு நல்லா வந்து கூலாகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா குட்டி குட்டி கோபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த சர்பத் வந்து ரோஸ்டப் வச்சு பண்ணிக்கிற சர்பத் வந்து பண்ணிக்கலாம். இந்த சர்பத் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கடல் பாசி இப்போ நீங்கள் பண்ணலை அப்படின்னா வந்து இது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் கூடயே வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடல் பாசி லெமன் ஃப்ளேவரில் பண்ணி இந்த மாதிரி ஒரு தடவை லெமன் சர்பத் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து 2 விதமாக நீங்கள் கடல் பாசி பண்ணி எடுக்கலாம். நான் வந்து கீழுக்கு லேயராக கிடைக்கிற மாதிரி பண்ணி எடுத்திக்கிறேன். நீங்கள் மேலுக்கு நிற்கணும் அப்படின்னா சுகரை வந்து குறைய போட்டிங்க, ஒரு 1/2 கப் சுகர் போட்டிங்க அப்படின்னா அந்த கடல் பாசி வந்து மேலே மிதந்த மாதிரி நம்மளோட சர்பத்தில் வந்து கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரோஸ்டப் ஆட் பண்ணி பண்ணிக்கிற சர்பத் இதெல்லாம் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.